பெற்ற உலகு வணக்கம். மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 28 டொரண்டோ நேரம் தற்போது 9:03 PM அண்ட் டொரண்டோவின் வெதர் 22 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவதாக பார்க்க இருப்பது வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவை அண்ட் நியூயார்க் தமிழ்ச்சங்கம் இணைந்து வழங்கும் தலைமுறை தாண்டியும் தமிழ் என்கின்ற பேரவை தமிழ் விழா பற்றி எங்களுடன் கதைப்பதற்காக CTCயிலிருந்து கனேடியன் தமிழ் காங்கிரஸிலிருந்து சிவநிலங்கோ இணைந்து கொள்ள இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்டில் பார்க்க இருக்கின்ற விடயம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரீமியர் பதவி விலகுவதாக தெரிவித்திருக்கின்றார். ஸோ இதை பற்றியும் மேற்கொண்டு பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து கனேடிய வள பகுதியில் பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று G7 சமிட் ஜெர்மனியில் நடைபெற்று வருகின்ற G7 சமிட்டில் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றியும் மேற்கொண்டு பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம் இன்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது இன்று எங்களுடன் CTC கனேடியன் தமிழ் காங்கிரஸிலிருந்து சிவநிலங்கோ பங்கேற்று வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் கனிதா. வணக்கம். வணக்கம். எங்களுடைய நேர்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க பேரவை மற்றும் நியூயார்க் தமிழ்ச்சங்கம் இணைந்து நடாத்தும் இந்த தமிழ் தலைமுறை தாண்டியும் தமிழ் என்கின்ற இவெண்டை பற்றி பகிர்ந்து கொள்கின்றீர்களா? நிச்சயமாக பல வருட காலங்களாக 3 தசாப்தங்களுக்கு மேலாக வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை தங்களது அங்கத்தவ உறுப்பினர்களுடன் சங்கங்களுடன் இணைந்து இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றது. கடந்த 2 வருடங்களும் கோவிடின் தாக்கத்தினால் சூழ்நிலைகள் பாதிக்கப்பட்டிருந்தபடியால் இந்த நிகழ்ச்சி இணைய வழியூடாக நடக்கப்பட்டிருந்தது. இந்த முறை ஓரளவு கோவிட் தாக்கம் குறைந்திருக்கின்றபடியால் இந்த முறை நேரடியாகவே எல்லோரும் சென்று ஒன்று கூடி ஒரு மண்டபத்தின் கீழ் ஒன்று கூடி இந்த விழாவை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. வருகின்ற ஜூலை என்னும் சில தினங்களிலேயே இந்த வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 4 நாட்களும் வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி ஆரம்பமாகி சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிரதானமான பல நிகழ்வுகள் நடைபெற்று திங்கட்கிழமை மதிய நேரத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. வளமையை போல கடந்த 35 வருடங்களாக இந்த ஃபெட்னா கன்வென்ஷன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சிகள், அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் உள்ளடக்கிய விடயங்கள் நடைபெற இருக்கின்றன. இதற்கான
பல வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல கலந்த மாதமாக நடைபெற்று வருகின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த விழாவிலே கலந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். அமெரிக்காவின் பல மாகாணங்களிலும் பல பகுதிகளிலும் இருந்து மக்கள் இதில் வந்து கலந்து கொள்வார்கள். அத்துடன் கனடாவில் இருந்தும் ஏனைய நாடுகளிலிருந்தும் இந்தியா மற்றும் இலங்கை இவ்வாறான பல நாடுகளிலிருந்தும் தமிழ் மக்கள் அங்கே சென்று இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். பல பிரமுகர்கள், அரசியல் பிரமுகர்கள் இந்தியா, அமெரிக்கா, இலங்கை, கனடா போன்ற நாடுகளிலே இருந்து சென்று அங்கே விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இத்துடன் பல புகழ்பெற்ற கலைஞர்கள் இந்தியாவில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் இங்கே வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி இந்த வருடம் நியூயார்க்கிலே நடப்பது மிகவும் சிறப்பான ஒரு விடயம். நியூயார்க்கிலே குயின்ஸ் என்ற இடத்திலே இருக்கின்ற செயின்ட் ஜான்ஸ் யூனிவர்சிட்டியிலே தான் இந்த நிகழ்ச்சி இந்த முறை நடைபெறுகின்றது. இதற்கான கடவுச்சீட்டுக்களை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை இணையதளத்திலே செல்வதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது நாள் வெள்ளிக்கிழமை இது டெஃப்கான் கான்ஃபரன்ஸ் என்று சொல்லுவார்கள். தமிழ் தொழில் முனைவோர் மாநாடு. பல மிகவும் வெற்றி கண்ட பல தொழிலதிபர்கள் வந்து இந்த இந்த வைபவத்திலே கலந்து உரையாற்றி இருக்கின்றார்கள். அவர்களது உரையின் மூலம் பல விடயங்களையும் அவர்களது வெற்றிக்கான பல விடயங்களையும் இன்று நடைபெறுகின்ற வியாபார ரீதியாக பொருளாதார ரீதியாக நடைபெறுகின்ற பல விடயங்களை இந்த மாநாட்டின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கும். அத்துடன் முதன்முறையாக பேரவையின் இந்த விழாவிலே வட அமெரிக்காவின் ஆற்றல் மிகு பெண்கள் என்ற விருது வழங்கப்பட இருக்கின்றது. வட அமெரிக்காவிலே இதற்காக விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது. பல சாதனைகளை செய்து சமூக சேவையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எந்த துறையில் என்றான சாதனை புரிந்த பெண்களை அறிந்து அவர்களை அங்கே கௌரவப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த விடயம் அங்கே நடைபெறுகிறது கிழமை. அத்துடன் நட்சத்திர இரவு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. விழாவிலே புகழ்பெற்ற திரைப்பட கலைஞர்கள் இந்தியாவில் இருந்து பார்த்திபன், பாண்டியராஜன், நெப்போலியன், கதிர் போன்றவர்கள் கலந்து அங்கே நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அத்துடன் சனிக்கிழமை பல சங்கங்கள், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை பல தமிழ் அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. அதிலே 60க்கும் மேற்பட்ட சங்கங்கள் அதிலே அங்கத்துவங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சி அங்கே இடம்பெற இருக்கின்றது. அத்துடன் புகழ்பெற்ற அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீர் அவர்களது பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறான பல நிகழ்ச்சிகள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இமான், ஷோன் ரோல்டன், ஜேம்ஸ் வசந்தன் இவ்வாறானவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தருகிறார்கள். அத்துடன் என்ஜாமி புகழ் அவர்களும் இந்தியாவிலிருந்து வர இருக்கிறார்கள். விஜய் ஜேசுதாஸ் வர இருக்கிறார்கள். அத்துடன் கனேடிய கலைஞர்களும் ஜாசிகா ஜூட், மஹிசா அவர்கள் அரவிந்தநாத் மெகா டியூனர்ஸ் பேண்டுடன் இணைந்து அங்கே ஒரு மிக சிறந்த ஒரு இசை நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார்கள். இவ்வாறான பல கலை நிகழ்ச்சிகள், அறிவு சார்ந்த சொற்பொழிவுகள், கலந்துரையாடல்கள் என்று பல விடயங்கள் அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் மிக ஆவலாக எல்லோரையும் வரவேற்பதற்கு ஆவலாக இருக்கின்றோம். நன்றி. டீட்டெயில்டான ஒரு ஆன்சரை தந்திருந்தீங்க இந்த இவெண்ட்டை பற்றி. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் சிடிசி மற்றும் ஃபெட்னாண்ட தொடர்பு பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமாக. கனடிய தமிழர் பேரவை வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே நீண்ட காலமாக ஒரு அங்கத்துவ உறுப்பினராக இருந்து வருகின்றது. 2013ஆம் ஆண்டு வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினது 26வது மகாநாட்டை பேரவையினது விழாவை நாங்கள் டொரண்டோவிலே முதன்முறையாக அமெரிக்காவுக்கு வெளியிலே நடைபெற்ற விழா 2013ஆம் ஆண்டு கனடாவிலே டொரண்டோவிலே சோனி சென்டரிலே இந்த விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி இருந்தோம். கனடிய தமிழர் பேரவை தொடர்ந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையினது விழாவிலே
அவர்களது செயற்பாடுகளிலே ஒன்று கூடி பயணித்து வருகின்றது ஒரு அங்கத்துவ அமைப்பாக. இந்த முறையும் அங்கே ஏறக்குறைய 100 மக்கள் இங்கே இருந்து கனடாவில் இருந்து அங்கே சென்று இந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஸ்ரீமதி ஜனனிகுமார் அவர்களது மாணவர்கள், ஸ்ரீமதி வனிதா குரேந்திரன் அவர்களது மாணவர்கள் அங்கே நடன நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கின்றார்கள். அத்துடன் நான் கூறியது போல மிகா டியூனர்ஸ் அரவிந்த் அவர்களது இசை குழுவினர் அங்கே இந்தியாவில் இருந்து வருகின்ற இசையமைப்பாளர்களுடனும் பாடகர்களுடனும் இணைந்து ஒரு சிறந்த இசை நிகழ்ச்சியை வெள்ளிக்கிழமை நட்சத்திர இரவு நிகழ்ச்சிகளையும் ஞாயிற்றுக்கிழமை விழா முடிவுக்கு வருகின்ற நேரத்திலே நடக்கப்படுகின்ற கிராண்ட் ஃபினாலேன்னு சொல்வார்கள் அந்த அந்த நிகழ்ச்சியிலையும் ஒரு சிறந்த ஒரு இசை நிகழ்ச்சியை வழங்க இருக்கின்றார்கள். இவ்வாறாக தொடர்ந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் செயற்பாடுகளிலே கனடிய தமிழர் பேரவை ஒரு அங்கத்துவ அமைப்பாக இணைந்து செயற்பட்டு வருகின்றது. எங்களாலான ஆதரவையும் நாங்கள் கொடுத்து வருகின்றோம். நான் ஆரம்பத்திலே கூறியது போல வட அமெரிக்காவின் ஆற்றல் மிகு பெண்களுக்கான நியமனத்திற்கு கனடாவிலே இருந்தும் நாங்கள் சிலரை அங்கே நியமித்திருக்கின்றோம். அவர்களுக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு செய்தி அங்கே காத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விடயமாக அமைய இருக்கின்றது இந்த வைபவத்திலே. நன்றி. அடுத்ததாக கனடாவில் இருந்து இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண இருப்பவர்களுக்கு டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கின்றது, அது பற்றி பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமாக. நாங்கள் வளமையாக கடந்த வருடங்களிலே ஒரு டிராவல் அரேஞ்ச்மெண்ட், அதாவது ஒரு வாகனத்தை ஒரு பெரிய வாகனத்தை ஒழுங்கு செய்து அதன் மூலம் பலரை கொண்டு செல்கின்ற நாங்கள் இந்த முறை ஒவ்வொரு குழுவினரும் தங்களது டிரான்ஸ்போர்ட், தங்களது போக்குவரத்தை தாங்களே ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். நியூயார்க் அவ்வளவு கூட தூரம் இல்லாதபடியால் இது அவர்கள் தாங்களாக அதை ஒழுங்கு செய்து அங்கே கலந்து சிறப்பிக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி. மேலதிகமாக இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வெப்சைட்ஸ் ஏதாவது இருக்கின்றதா? நிச்சயமாக fetna.org www.fetna.org என்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் இணையதளத்திலே செல்வதன் மூலம் இந்த நடைபெற இருக்கின்ற இந்த விழாவிற்கான சகல விடயங்களையும் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்துடன் ஃபேஸ்புக் முகநூலிலே ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் சங்கம்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா முகநூலில் செல்வதன் மூலமும் இதில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை பற்றியும் இந்த விழா பற்றிய விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கு எங்களுடன் இணைந்து கொண்டு ஃபெட்னா 2022 பற்றி பகிர்ந்து கொண்டதற்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உங்களது நேயர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த உங்களுக்கும் உங்களது நிறுவன இயக்குநர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மீண்டும் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும்
சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:17 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடாவின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட்டுக்கு தான் போக இருக்கின்றோம். டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட்டில் இன்று பார்க்க இருப்பது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரீமியர் ஹோர்கன் இன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார், அறிவித்திருக்கின்றார், அதாவது பதவி விலக இருப்பதாக. ஸோ இதை பற்றி இன்று இவர் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரீமியர் 2017 ஆண்டிலிருந்து பிரீமியராக சர்வ் பண்ணி கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் NDP பார்ட்டி லீடராகவும் 2014 ஆண்டு தொடக்கம் லீடராக இருக்கின்றார். அத்துடன் அவர் இப்போது 62 வயது உடையவராகவும் இருக்கின்றார். எக்ஸாக்ட்லி என்ன ரீசனுக்காக பதவி விலகுகின்றார் என்று தெரிவிக்கவில்லை. அது அன்கிளியராகவே இருக்கின்றது. ஸோ இது பற்றிய விடயங்களை பார்க்கலாம் இப்போது. But at the halfway point in a mandate, which we are at coming up to this fall, it's traditional for a leader to ask his colleagues what their plans are. Will they be running in the next election? Many of you will know, in fact, I'm pretty sure it's not a secret, that I have gone through my second bout of cancer and successfully went through 35 radiation treatments, and I am currently cancer-free. My health is good, but my energy flags as the days go by. So before I could ask my colleagues what their plans were for the coming 2 years and beyond, I had to ask myself that. My wife Ellie, the love of my life, spent a week, I guess 10 days ago, on the west coast of Vancouver Island in my constituency, reflecting on what we wanted to do with the rest of our lives before I asked that question of my colleagues. And we came to the conclusion that I'm not able to make another 6-year commitment to this job. And as a result, I have asked Darren Shumahetsa, the president of the BC NDP, to work with our governing body, the Provincial Council and the Executive, to select a date in the fall for a leadership convention. This has been the thrill of my life to be the Premier of British Columbia, and I will be the Premier of British Columbia tomorrow and the day after that and the day after that. There has been endless speculation as a result of my recent battle with cancer about what my plans would be. I want to put the speculation to rest so we can get back to what really matters, and that's the issues before British Columbians. This has never been about me. I have tried to make my leadership a statement about the strength of my colleagues and our ability to work collaboratively to get good outcomes for the people that we represent. That's my way, that's how I roll, and that's what I'll be continuing to do in the weeks ahead. As leader of the Council of Federation, premiers across the country will be assembling in Victoria, where the number one issue on the table is a commitment from the federal government to sit down with the provinces and resolve the crisis in public health care. I fully intend to carry on that battle to make the federal government stand up for the commitments they made to all of us and convene a meeting so that we can fix the most important social program, in fact, the most important program in Canada. I know there'll be plenty of time to talk about the past. I want to, by making this announcement today, get us focused on talking about the future. And that involves ensuring that we're putting in place programs to protect people from the spike in inflation, to address the issues that are before us, and those issues that we've not yet imagined. Government is about dealing with things as they come toward you, planning and preparing to do the best you can every step of the way. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான
கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:22 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க். காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரீமியர் ஹோர்கன் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்தோம். அவர் பதவி விலகுவதற்கான காரணத்தை தெரிவித்திருந்தார். கேன்சரோட பேட்டில் பண்ணி கொண்டிருக்கின்றார். ஸோ இதன் காரணமாக 6-year கமிட்மெண்ட் அவரால் செய்ய முடியாது அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புவதன் காரணமாக பதவி விலகப் போவதாக அறிவித்திருக்கின்றார். அடுத்து பார்க்க இருப்பது கனேடிய வலம். இன்றைய கனேடிய வல பகுதியில் பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இப்போது ஜெர்மனியில் நடைபெற்று வருகின்ற G7 சமிட்டில் பங்கெடுத்திருக்கின்றார். இவர் இந்த G7 சமிட்டில் பொறுத்த வரைக்கும் கூடுதலாக கலைக்கப்பட்ட விடயம் ரஷ்யன் இன்வேஷனாகவே இருக்கின்றது. அண்ட் இந்த G7 சமிட்டில் G7 கண்ட்ரீஸ் எந்த கண்ட்ரீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண என்று பார்த்தோம் என்றால் கனடா, தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான். இந்த 7 நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த 7 நாடுகள தலைவர்களும் ஒன்றிணைந்து கலைத்திருக்கின்றார்கள். அண்ட் ரஷ்யன் இன்வேஷனை பற்றி தான் கூடுதலாக கலைத்திருக்கின்றார்கள். அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார் இன்னும் யுக்ரைனுக்கான சப்போர்ட் உதவிகளை கொடுக்க இருப்பதாக. இதில் குறிப்பாக சொல்லப்பட்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால் $200 million லோன் மூலமாக கொடுக்க இருக்கின்றார் ஃப்ரம் இன்டர்நேஷனல் மொமெண்டரி ஃபண்ட் மூலமாக என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் $75 million இன் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸாகவும் ஹெல்ப் பண்ண போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இங்கு பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். In the last 3 days, I had the chance to speak with all the leaders of the G7 and many other leaders, including the presidents of Senegal, South Africa, Indonesia and Argentina, and the Prime Minister of India. Durant le sommet, on a parlé de plusieurs enjeux comme l'importance de défendre la démocratie, l'augmentation du coût de la vie, la sécurité alimentaire, les changements climatiques, les échanges commerciaux et la création de bons emplois pour la classe moyenne. Évidemment, on a aussi discuté de la guerre illégale de la Russie en Ukraine. Whether it's rising food and fuel prices or supply chain issues, the impacts of Russia's illegal invasion are felt in G7 countries and around the world. And the human cost in Ukraine is tragic. During the summit, my G7 colleagues and I had a virtual meeting with President Zelensky, and I also spoke with him on the phone directly. To continue supporting Ukraine, Canada will provide a loan of $200 million to the Ukrainian government to help meet its urgent liquidity needs. We'll also invest over $150 million in new humanitarian development and peace security support. This will include agricultural solutions like grain storage units. In Canada, our farmers typically face big challenges and have been proven to be inventive and creative, so we'll bring this expertise to Ukraine to help as much as we can. On Sunday, for the first time in 3 weeks, Russian missiles hit Kyiv again. And yesterday, a Russian missile hit a shopping mall in Kremenchuk. We condemn these attacks and our hearts go out to the victims and their loved ones. It's important that the world doesn't lose its attention and focus over what's happening in Ukraine. We must and we will
remain committed until Ukraine and democracy prevail. Putin and those responsible for these atrocities must be held accountable. Yesterday, Canada imposed new sanctions on over 80 individuals and entities linked to the illegal invasion. And in coordination with the US, the UK and Japan, will impose a ban on the import of certain gold goods from Russia. This will further isolate them from the international financial system. We know that Putin continues to use lies to justify his invasion. Together, we need to counter the Kremlin's disinformation. That's why Canada will soon introduce sanctions against state-sponsored disinformation and propaganda agents and entities controlled by senior Russian officials. NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும் custom made draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். NKS Drapery and Blinds தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை, நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள் கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. Prime Minister Trudeau G7 சம்மிட்ல பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். இவர் சொல்லியிருந்தார் ரஷ்யா அந்த இன்வேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் புதிய சாங்ஷன்ஸ் பொருளாதார தடைகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் யுக்ரைனுக்கான எவ்வாறு சப்போர்ட் பண்ண போகின்றார் என்கின்ற விடயங்களையும் பகிர்ந்திருக்கின்றார். நாளை பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ நேடோ ஆலைஸோடு சந்தித்து கலைக்க இருக்கின்றார். அகேன் இந்த சேம் இஷ்யூவை பற்றித்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ நேரம் தற்போது 9:29 PM அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம்தான். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாணய மாற்று வீதம் 300 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அத்துடன் இந்தியாவில் 63 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை இலங்கை 300 இலங்கை ரூபா, இந்தியா 63 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:30 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க். காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இன்று பார்க்க இருப்பது ஏர்போர்ட்ஸில் லைனப்ஸ் லாங்காகவே இருக்கின்றது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வருகின்றார்கள். பாஸ்போர்ட் ரினியூவல்ஸ் போன்ற விடயங்கள் எல்லாம் நிறையவே டைம் எடுக்கின்றது. ஸோ இதை பற்றி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர் ஒமர் அல்கபாட் இன்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஸோ அங்கு நடைபெற்ற விடயங்களை பார்க்கலாம். The question is, how come your government was warned a year ago about this issue, yet Canadians are still facing huge delays? Thank you for the question. Look, obviously we anticipated the return to travel. Travel shrunk by 90% during the pandemic. We knew that travel was coming back, but
very few predicted the surge of travel that is happening right now. People thought it would be gradual because of fear of COVID, because business meetings were still being done virtually. The nature of the surge and the pace of the surge was not exactly as anticipated. Having said that, we were prepared. We had resources added to CATSA, but we certainly needed to increase the resources once we saw the nature of the surge. And let me just say, the delays at airports are frustrating for many, and it's frustrating to me as well. Over the last several weeks, I've been telling Canadians about all the measures that we've been putting in place, from adding CATSA resources to CBSA resources to adjusting public health measures to improving on airport flow processes. What we're seeing now, and we're seeing significant improvements that's taken place at CATSA line, at CBSA lines, but what we're seeing today, we're continuing to see flight delays and luggage handling issues. Those are issues that we are working with airlines and airports at handling and responding to. This continues to be a frustrating matter, but it continues to be a priority for our government. As a quick follow-up, they're saying that as of May, CATSA staffing levels were actually above the 2020 levels at Pearson. Why are there still huge delays at the airport if the staffing exceeded the pre-pandemic levels? Sure, you're absolutely right. CATSA's staffing level in Pearson now is beyond what it was pre-pandemic. And we have seen significant improvement. Today, 91% of passengers waiting in CATSA line are processed within 15 minutes or less, which is a significant improvement from where it used to be 3-4 weeks ago. Having said that, what we're seeing today is issues of scheduling, flight scheduling, issues of extreme peaks, and we're not seeing as much delays at CATSA line as we are seeing delays with flights being canceled or being rescheduled. So we continue to work with airlines and airports at dealing in responding to these issues, but I could tell you that the improvements that we saw at CATSA over the last few weeks have been significant, and that's thanks a lot to CATSA's abilities to enhance resources and to manage these extreme peaks. Darshini Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services, Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 4163628500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:35 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருப்பது செய்திதான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் NDP பார்ட்டியுடைய லீடர் ஆண்ட்ரியா ஹார்வர்த் வந்து எலெக்ஷன் முடிந்ததுக்கு பிறகு அவர் இந்த NDP லீடர் பதவியிலிருந்து பதவி விலகுவதாக அறிவித்திருந்தார். ஸோ அதைத் தொடர்ந்து யார் அடுத்த NDP லீடராக போகின்ற என்ற ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டே இருந்தது. ஸோ இதை பற்றி இன்று சில விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. அதாவது பீட்டர் டாம்பன்ஸ் என்பவர் டொரண்டோ டான்ஃபோர்த் ரீஜனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுகின்ற MPP வந்து இந்த NDP இந்த இன்டரிம் லீடராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவதற்கான சான்சஸ் இருக்கின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்ட்ரியா ஹார்வர்த் பற்றி பார்த்தோம் என்றால் இவர் 2009 இருந்து NDP பார்ட்டியின் லீடராக இருந்திருக்கின்றார். அண்ட் இப்போது வந்து 2018 ஆண்டில் வந்து 40 சீட்ஸ் வின் பண்ணியிருந்தார்கள். ஆனால் 2022 எலெக்ஷனில் வந்து சீட்ஸின் எண்ணிக்கை குறைந்திருந்தது. 31 சீட்ஸ் மட்டுமே வந்து வின் பண்ணியிருந்தார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயம். டொரண்டோ நேரம் தற்போது 9:36 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கலையரங்கம் தான்.
இன்றைய கலையரங்க பகுதியில் பார்க்க இருப்பது ஒருத்தி படத்தின் பார்ட் 2வின் ஒரு பாடல் லிரிக்கல் பாட்டு வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலுக்கான மியூசிக் இஸ் டன் பை பாபு ஜெயகாந்தன் அண்ட் லிரிக்ஸை எழுதியவர் வருண். இந்த பாடலை பார்க்கலாம் இப்போது. பசுமைகளும் வாக்கியமே
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. வெல்கம் பேக். மனம் மனம் என்கின்ற பாடலின் லிரிக்கல் வீடியோவை வந்து பார்த்திருந்தோம். இந்த பாடலை பாடியவர்கள் பிரபா பாலகிருஷ்ணன், சஹானா விஸ்வநாதன், and the music director for the song is Babu Jayakanthan, and this lyrics வந்து எழுதியவர் வருண். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு செய்தி தான். ஸோ டொரண்டோவிலிருந்து நியூயார்க்குக்கு போக விரும்புபவர்கள் இனி ட்ரெயின் மூலமாக போகக்கூடியதாக இருக்கும். இதை வந்து ஆம்ட்ராக் என்கின்ற ரயில்ரோட் கம்பெனி வந்து பாசிபிள் ஆக்கி இருக்கின்றார்கள். ஸோ டொரண்டோவில் இருப்பவர்கள் வந்து நியூயார்க்குக்கு செல்வதற்கு டொரண்டோஸ் யூனியன் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினை பிடித்து செல்லக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஜிடிஏவில் வந்து வேறு சில ஸ்டேஷன்ஸும் இருக்கின்றது. அங்கே இருந்தும் நியூயார்க்குக்கு போகக்கூடியதாக இருக்கும். அண்ட் இந்த ரூட் வந்து எவ்வளோ நேரம் எடுக்கும் என்று பார்த்தோம் என்றால் ட்ரெயின் மூலமாக நியூயார்க்குக்கு செல்வதற்கு 12 hours and 30 minutes எடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அண்ட் ஃபியூ ஸ்டாப்ஸ் இருக்கின்றது. செயின்ட் கேத்ரின்ஸ், நைக்ரா ஃபால்ஸ், பஃப்லோ அண்ட் டவுன்டவுன் நியூயார்க்கில் வந்து இந்த ஸ்டாப்ஸ் இருக்கின்றது என்பதும் தெரிவிக்கப்பட்ட விடயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய விருப்பப்பட்டவர்கள் வந்து மாஸ்க் போட்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கனடாக்குள்ளே போயிட்டு திரும்பி வருபவர்கள் வந்து ஏர்கேன் ஆப்பிள் அவர்களுடைய இன்ஃபர்மேஷனை வந்து சப்மிட் பண்ண வேண்டும். அத்துடன் இந்த டிக்கெட்ஸை வந்து வேண்டுவதற்கு மேப்பிள் லீஃப் ட்ரெயினில் மேப்பிள் லீஃப் ட்ரெயினில் வேண்டிக் கொள்ளலாம். இல்லாட்டிக்கு விஆர் ட்ரெயில் மூலமாகவும் வேண்டிக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அண்ட் இந்த ட்ரிப்பின் ஃபுல் ப்ரைஸ் எவ்வளவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் $400 இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயங்கள். அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 28 செவ்வாய்க்கிழமை. லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய இராணுவ செலவினங்களை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நியாயப்படுத்தியுள்ளார். இந்த வாரம் வெளியான ஒரு புதிய நேட்டோ அறிக்கை கனேடிய இராணுவ செலவினங்கள் தவறான திசையில் செல்வதாக தெரிவித்திருந்த நிலையில் பிரதமரின் இன்றைய கருத்து வெளியானது. ஏனைய நேட்டோ உறுப்பு நாடுகளுடன் இணைந்து பாதுகாப்பு செலவினங்களை மொத்த தேசிய உள்நாட்டு உற்பத்தியில் 2% அதிகரிக்க கனடா 2014 ஆண்டு ஒப்புக்கொண்டது. ஆனால் நேற்று நேட்டோ பொதுச் செயலாளர் வெளியிட்ட புதிய அறிக்கை கனேடிய பாதுகாப்பு செலவுகள் உண்மையில் இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு பங்காக குறையும் என மதிப்பிடுகிறது. ஆனாலும் புதிய போர் விமானங்கள், வட அமெரிக்க பாதுகாப்புகளில் அதிக பணத்தை கனடா முதலீடு செய்கிறது என நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக ட்ரூடோ கூறினார். ஆன்டாரியோவில் கோவிட் தொற்றின் ஆதிக்கம் காரணமாக ஒமிக்ரோனின் புதிய துணை மாறுபாடு எதிர்பார்க்கப்படுகிறது என சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர்.
ஒன்டாரியோவின் பொது சுகாதார மையம் அண்மையில் வெளியிட்ட தொற்று நோயியல் அறிக்கையில் இந்த தகவல் வெளியானது. BA5 துணை வகை ஒன்டாரியோவில் உள்ள எந்தவொரு பரம்பரையின் வேகமான ஒப்பீட்டு வளர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ளது என அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. BA5 விகிதம் மே மாதம் இறுதி வாரத்திற்கும் ஜூன் மாதம் முதல் வாரத்துக்கும் இடையில் 3.1% இருந்து 6.7% அதிகரித்துள்ளது. மாகாண முதல்வர் பதவியில் இருந்து விலகுவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் ஜான் ஹோகன் அறிவித்தார். 5 ஆண்டுகள் முதல்வராக பதவி வைத்துள்ள ஹோகன் பதவி விலகுவதை திட்டமிட்டுள்ளதாக இன்று அறிவித்தார். தனது ஆளுங்கட்சியான NDPயை இந்த ஆண்டு இறுதியில் தலைமைத்துவ மாநாட்டை நடத்துமாறு ஹோகன் கோரியுள்ளார். அவரது சமீபத்திய புற்றுநோய் ராயல் BC அருங்காட்சியகம் தொடர்பான ஒரு சர்ச்சைக்குரிய திட்டம் ஆகியவற்றுக்கு மத்தியில் இன்றைய அறிவித்தல் வெளியானது. புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கும் வரை தொடர்ந்து பதவியில் நீடிக்க உள்ளதாக ஹோகன் கூறினார். இந்த நிலையில் பல ஆண்டுகளாக பொது சேவையாற்றியதற்காக ஹோகனுக்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ நன்றி தெரிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நிகழ்ந்த வங்கிக் கொள்ளை முயற்சியில் 6 காவல்துறையினர் காயமடைந்தனர். இன்று நிகழ்ந்த வங்கிக் கொள்ளை முயற்சியின் போது சந்தேக நபர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காவல்துறையினர் 6 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த காவல்துறை அதிகாரிகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 2 சந்தேக நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 3வது சந்தேக நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழ் இனப்படுகொலை கல்வி வார சட்டம் ஒன்டாரியோ உயர்நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒன்டாரியோ தமிழ் இனப்படுகொலையை அது தொடர்பான கல்வி முயற்சிகள் தொடர்பான சட்டம் இயற்றும் நோக்கங்களுக்காக அல்லது அதை நினைவுகூறுவதற்காக அங்கீகரிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதென என்று நீதிபதி அக்பர் அலி தனது முடிவில் தெரிவித்தார். இது உலக போர்கள் அல்லது வேறு ஏதேனும் சர்வதேச மோதலின் சர்வதேச அம்சங்களை மையமாக கொண்ட மாகாண கல்விக் கொள்கையில் இருந்து வேறுபட்டதல்ல எனவும் கூறப்பட்டுள்ளது. எந்தவொரு ஆண்டும் மே மாதம் 11 முதல் 18 வரை தமிழ் இனப்படுகொலை அறிவூட்டல் வாரம் கடைபிடிக்கப்படுவதை அறிவிக்கும் 104 சட்ட மூலத்திற்கு ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் கடந்த ஆண்டு ஆதரவாக வாக்களித்தன. இந்த மசோதாவை ஸ்காப்ரோ ரூஷ்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் சமர்ப்பித்திருந்தார். லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. டொரண்டோ நேரம் தற்போது 9:50 PM. அடுத்ததாக நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதி குறைந்த வெப்பநிலை 13°C. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதி குறைந்த வெப்பநிலை 12°C. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 28°C, அதி குறைந்த வெப்பநிலை 13°C. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதி குறைந்த வெப்பநிலை 9°C. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, அதி குறைந்த வெப்பநிலை 12°C. அனைத்து இடங்களிலும் நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் தற்போது 9:52 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. இத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.